ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஹவுஸ்பிரியா யூடியூப்களாய் இணைந்து கொள்கிறேன். யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர். சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்லுகிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற காலங்களிலே அநேக விதமான கசப்பான கிரிகைகள், கசப்பான காரியங்கள், கசப்பான பிரச்சனைகள், கசப்பான போராட்டங்கள், கசப்பான உணர்வுகள் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து போகிறது உண்டு. சில இடங்களிலே நாங்கள் வருகிற போது இந்த கசப்பான தன்மைகள் எங்களோட வாழ்க்கையில் வருகிற போது நாம் வேதனையோடு, போராட்டத்தோடு, துன்பத்தோடு எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை என்று நாம் கதறிக்கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களிலே அந்த கதறலின் சத்தம் கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற உணர்வுகள் வருகிற போது நாங்கள் தனித்து விடப்பட்டவர்களைப் போல நாங்கள் வேதனைகளை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் இந்த தனிமையான கசப்பினுடைய சூழ்நிலைகள் வருகிற போது நாங்கள் கைவிடப்பட்ட நிலை வருகிற போது நாங்கள் அதறியப்படுகிறோம். இப்போதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி வருகிற போது அவர்கள் மாரா எனப்பட்ட பகுதியில் வருகிற போது அங்கு தண்ணீர் கசப்பா இருந்ததுனால அங்கு மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். அங்கு மோசையை பார்த்து அவர்கள் முறுமுறுக்கிற போது தேவன் ஒரு மரத்தை காட்டி சொல்லுகிறார், இந்த மரத்தை நீ காட்டிய நீ தண்ணீரில் போடு, அது மதுரமாய் மாறும் என்று. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, யாத்திராம புத்தகம் 15வது அதிகாரம் 23ஆம் வாக்கியம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்கள் சில இடங்களில் பிரயாணப்படுகிற போது அவர்களால் பிரயோஜனமற்ற ஒரு தன்மை வருகிற போது, ஆசீர்வாதங்களை இழக்கிற தன்மை வருகிற போது, தன்னுடைய வாழ்க்கையில செழிப்புகளை இழக்கிற போது அங்கு மாறாவுடைய தன்மை நம்முடைய வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையிலே இழப்புகள் நிமித்தம், கண்ணீரல் நிமித்தம், போராட்டத்து நிமித்தம், அநேக தோல்விகள் நிமித்தம், துரோகத்து நிமித்தம் இன்றைக்கு மாறாவினுடைய உணர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாயிருந்தால், நாம் சிலுவையை நோக்கி பார்க்கிற போது அந்த சிலுவையின் மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் வெளியில வருகிற போது என்னுடைய மாறா தண்ணியை மதுரமாக்கினது போல என் மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டா இருக்கிறார். இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் மாறாவினுடைய உணர்வுகள் இருக்கிறது. இன்றைய மனுஷனால் கைவிடப்பட்ட நிலைகளிலே, தோகங்களுக்கு முகம் கொடுக்கிற வேலையிலே, போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது, சில நேரங்கள் நம்மளுடைய முடியாத ஒரு கட்டம், கூடாத ஒரு கட்டம் வருகிற போது நாங்கள் மாறாவை போல கசப்பின் தன்மையில் உணர்ந்து கொள்வதாய் காணப்படலாம். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இன்றைய மாறாவை போல கசப்புள்ளதாய் காணப்படுகிறதா? மனுஷ வார்த்தைகள் மாறாவை போல கசப்புள்ளதாய் காணப்படுகிறதா? மனுஷ செயல்பாடுகள் மாறாவை போல கசப்புள்ளதாய் காணப்படுகிறதா? நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி சிலுவையை நோக்கி பார்க்கிற போது அந்த சிலுவையின் மகத்துவம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளதாய் காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய வாழ்வின் கசப்பான ஜீவங்கள் மாற்றப்பட வேண்டுமாயிருந்தால் மதுரமான என் இயேசுவை நோக்கி பார்க்கிற போது, மதுரமான என் தேவனை நோக்கி பார்க்கிற போது அவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் கசப்பான வாழ்க்கையிலே கடந்து போகிறேன். இன்றைக்கு நாங்கள் நல்லதென்று நம்பின சில காரியம், இன்றைக்கு நன்மையை தருமென்ற சில காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களை கொண்டு வருகிற போது நாங்கள் கசப்பின் பாதையிலே கடந்து போகிறோம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனுடைய மாற்றத்தை கொடுப்பார். அவர் சொன்னார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள் மாறவை போல இருக்கலாம், வறுமைகள் மாறவை போல இருக்கலாம், இன்றைக்கு துன்பங்கள் மாறவை போல இருக்கலாம். இன்றைக்கு அந்த மதுரமான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் சமூகத்திலே காத்திருங்கள். அவர் மாற்றத்தை கொடுத்து உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையிலே கசப்பான உணர்வுகள் இருக்கலாம், கசப்பான நினைவுகள் இருக்கலாம், கசப்பான தோல்விகள் இருக்கலாம், கசப்பான வியாதிகள் இருக்கலாம், கசப்பான வறுமை இருக்கலாம், கசப்பான போராட்டம் இருக்கலாம், கசப்பான ஏமாற்றம் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற போது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பார்த்த போது வாழ்க்கை பிரகாசமாய் மாறினது போல இன்றைக்கு என் வாழ்க்கையை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற இயேசுவை பாருங்க. நிச்சயமாய் அவர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கசப்பான வாழ்க்கையின் உணர்வுகளோடு, கசப்பான அனுபவத்தோடு கடந்து போகிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா, அன்றைக்கு மாறா தனியை மதுரமாக்கினது போல என்னுடைய வாழ்க்கை இந்த மதுரமான ஆண்டவர் நல்ல ஒரு ஜீவியத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அவர் நிச்சயமாய் தர வல்லவராய் இருக்கிறார். பிரியமான என்னோடு கூட அவரை நோக்கி பாருங்க. என்னுடைய கசப்பான அனுபவங்கள் மாற வேண்டும், கசப்பான ஏமாற்றங்கள் மாற வேண்டும், கசப்பான
துரோகங்கள் மாற வேண்டும், கசப்பான வறுமைகள் மாற வேண்டும், கரசப்பான வியாதிகள் மாற வேண்டும் என்று கேளுங்க. நிச்சயமாய் அந்த சிலுவையின் வேந்தன் எனக்காய் உங்களுக்கான மாற்றத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக்கார். மாறா தனியை மதுரமாக்கிற தேவன் இந்த சத்தத்தை எங்கேயோ ஒரு தேசத்தில் இருந்து போராட்டத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மதுரமான ஜீவியத்தை தருவார், மதுரமான பிரகாசத்தை தருவார். இந்த குடும்ப வாழ்க்கையிலே மாறாவின் தன்மைகள் இருக்கிறதா? இந்த தொழிலிலே மாறாவின் தன்மை இருக்கிறதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை மதுரமாய் மாறும், உன்னுடைய வாழ்க்கை சுகமாய் மாறும், உன்னுடைய வாழ்வை செழிப்புள்ளதாய் மாறும். என்றால் அவர் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க, அவர் மாற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையும் நன்றி உள்ளிருதியத்தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு பிள்ளைகள வாழ்க்கையில எத்தனை பேர் வாழ்க்கையிலே மாறாவின் அனுபவம் இந்த வாழ்க்கையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, துன்பத்தினால, வேதனையினால, போராட்டத்தினால, இழப்பினால, துரோகங்களினால, ஏமாற்றத்தினால மாறாவின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இவருடைய வாழ்வையுமே நோக்கி பார்க்கிற போது, ஆண்டவரே, இந்த சிலுவையிலே தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கிற போது இவருடைய வாழ்க்கை மதுரமாக, செழிப்புள்ளதாக, நல்ல நல்ல நிலைவுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். என் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அநேக பிள்ளைகள் தனிமையோடு, வேதனையோடு, துவண்டு கொண்டு, போராட்டத்தோடு, ஆண்டவரே, இந்த மாறாவின் வாழ்க்கை மாறாத தேங்கிக் கொண்டிருக்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை வாழ்க்கையில் மதுரமுள்ள, சந்தோஷமுள்ள, மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையை நீங்கள் கட்டளிடும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அநேக சகோதரிகள் ஆண்டவரே தங்கள் மாறாவின் வாழ்க்கையை தங்கள் குடும்பத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேக சகோதர தாய்மார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்க்கை மதுரமாய் மாறட்டும், இன்றைக்கு வாழ்க்கை சந்தோஷமாய் மாறட்டும், இன்றைக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாறட்டும். ஒரே ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுடைய கிருபையின் கரந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கூட மாறா வாழ்க்கை மதுரமாய் மாறும். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் மேன்மை கொடுப்பாராக. God bless you.